மூத்தோர்கள் அப்படின்னு இருக்குல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு காலத்துல காங்கிரஸ்ல வந்தது இல்ல, அதாவது அடுத்த தலைமுறைக்கு வழிவிடணும் அப்படின்னு மூத்த தலைவர்கள் வந்து பதவிகளை ராஜினாமா செய்யணும், அந்த மாதிரி பொறுப்புல இருந்து விலகிக்கணும், அவங்களுக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரியான ஒரு ஒரு அறிவிப்பை வந்து கண்டிப்பா திமுக வந்து செய்திருக்கணுமோன்னு தோணுது. அரசியல் அனுபவம் இருக்கலாம். அவங்கெல்லாம் வந்து தலைமையகத்துல இருந்துகிட்டு புதிய ஆட்களுக்கு, இளைஞர்களுக்கு வழி விட்டுட்டு அவங்களுக்கு வந்து வழி நடத்துறதுக்கான எல்லா முயற்சியும் இவங்க வந்து செய்திருக்கணும். அப்படி செய்ய தவறுனதுடைய காரணம் தான் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய இந்த சூறாவளி புயல்ல இந்த கட்சிகள் எல்லாம் சிதறண்டு போயிருச்சுன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா விஜய் ஆதரவு அலை மாதிரியே ஒவ்வொரு லோக்கல் தொகுதிகள் இருக்கிற ஒவ்வொரு உள்ளூர் பிரச்சனைகள் இருக்குல்ல, அதுவும் இதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்ப உதாரணமா என்னோட தொகுதி வந்து ராதாபுரம். அங்க வந்து அப்பாவுக்கு எதிராக ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கு. ஏன்னா கல்குவாரி அங்கே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு வந்து. அதனால கடந்த 2 வருஷமாவே சமூக வலைதளங்கள்ல பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்ப்பு சமூக வலைதளங்களே பார்க்கலாம். உள்ளூர்ல இருந்து தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. திமுக தலைமை அதை எப்படி கவனிக்க தவறுச்சுன்னு தெரியல வந்து. திரும்ப அப்பாவுக்கே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க வந்து. ஸோ அதை தவிர்த்திருக்கலாம். அந்த மாதிரி பெரிய எதிர்ப்பலைகள் இருக்குங்கிறப்ப அவங்கள தவிர்த்துட்டு புதுமுகங்களை நிறுத்திருக்கலாம் வந்து. ஸோ இது இப்படி ஒவ்வொரு தொகுதிகளிலும் இருக்கிற உள்ளூர் பிரச்சனைகளை கவனிக்க தவறுனது. ரூபா கொடுத்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது இல்லை. அதுக்கும் மக்கள் வந்து ஒரு பெரிய அடியை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் தோணுது.